ராம்பூர் காட்டுல இருக்கிற சிங்கராஜா ரொம்ப சக்திசாலியாவும் புத்திசாலியாவும் இருந்துச்சு. அவரோட ராஜ்யத்துல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே காட்டுக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காரணத்தினால காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் சிங்கராஜாவை பார்க்க வந்தாங்க. மகாராஜா, எல்லா மிருகத்தின் சக்தியும் குறைந்து கொண்டே போகின்றது. ஏதாவது செய்யுங்கள், இல்லை என்றால் எல்லா மிருகங்களும் பலவீனமாகிவிடும். ஆனா அது எப்படி நடக்கும் இங்க? நான் கேள்விப்பட்டேன், காளி குகையிலிருந்து ஏதோ சக்தி வெளிவருகிறது. அது எல்லோரின் சக்தியை எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படின்னா நான் அங்க போய் பார்த்தாதான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்படின்னா என்ன சக்தி அது? என்னோட காட்டுவாசோட சக்தியெல்லாம் இது எப்படி வீணாக்குது? அடுத்த நாள் காலையில எல்லாரும் அந்த கருப்பு குகை கிட்ட வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் அந்த கருப்பு குகைக்குள்ள இருக்கிறாங்க. இது ரொம்ப பயங்கரமான இடமா இருக்கே. எங்க எப்படி இங்க வந்து தங்கி இருக்காங்க? இந்த சித்திரங்கள் நமக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும், இவை நமக்கு என்ன சொல்ல குறிக்கிறது. கழுதா, உனக்கு தான் எல்லாம் தெரியும். சொல்லு, இந்த செவர் என்ன நடக்கும்னு சொல்லுமா உனக்கு? எல்லா ஓவியங்களையும் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நோம்படி சொன்னா, மகாராஜா, ஒரு படத்துல அந்த மந்திரக்கல்லு பாபாவோட கையில இருக்கு. அப்படின்னா இந்த கல்லு பவித்திரமா இருக்கிறவங்க கை பட்டுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இந்த கல் யார் கையிலாவது கழுவியா கிடைச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சரியா சொன்னீங்க மகாராஜா. ஆனா இந்த கல்லு இங்கே தானே இருக்கு. அப்படி இது கெட்டவங்க கைக்கு போயிருந்திருந்தா பிரச்சனை அப்பவே வந்திருக்குமே. அப்படி என்றால் நாம் இப்ப என்ன செய்ய வேண்டும்? அதான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, இப்ப நான் என்ன பண்றது? எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ராத்திரி நேரத்துல சிங்கராஜா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. எனக்கு தெரியும் சிங்கராஜா, உனக்கு கருப்பு பாறையின் கருப்பு சக்தியால் பிரச்சனை வந்திருக்கிறது. ஹே, நீ அந்த ஆள் தானே? அந்த செவர்ல இருந்த அதே ஆள் தானே? ஆம், நான் அதே முனிவர்தான். ஆள் சொல்லுங்க, அந்த கல் எப்படி அங்க இங்க இருக்கிறேன் ஒண்ணுமே புரியல. அதை பற்றி சொல்லத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். அப்ப பாபா சொல்றாரு, குகையில் நீ பார்த்த அந்த கல், அதை யாரோ தப்பான எண்ணத்தினால் தொட்டிருக்கிறார்கள். அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆளு, அந்த முழு சக்தி எனக்கு காரணம். நான் என்ன பண்ணணும்? இந்த கெட்ட ஆவியிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரே வழிதான். காட்டில் ஏதாவது ஒரு பரிசுத்தமான மிருகத்தை தேடு. அந்த மிருகம் எப்பொழுதும் தவறு செய்திருக்க கூடாது. அப்புறம் அப்படி ஒரு மிருகம் அந்த பாறையை தொட்டால் அப்பொழுது காட்டிலிருந்து கெட்ட ஆவிகள் ஓடிவிடும். அப்புறம் காட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றியா ஆளு. ஆயுஷ்மான் பவ. கனவு முடிஞ்சதுமே சிங்கராஜா முழிச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி ஆள்லாம் எங்க கிடைக்கும்? இவ்வளோ விசித்திரமா இருக்கே. அடுத்த நாள் சிங்கராஜா எல்லாரையும் கூப்பிடுறாரு. கரெக்ட் தான். நேத்து ரைத்து தான் அந்த சித்ரா ஆளு என் கனவுல வந்தாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த கெட்ட ஆவியிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரே வழிதான். காட்டில் ஏதாவது ஒரு பரிசுத்தமான மிருகத்தை தேடு. அந்த மிருகம் எப்பொழுதும் தவறு செய்திருக்க கூடாது. அப்படி ஒரு மிருகம் அந்த பாறையை தொட்டால் அப்பொழுது காட்டிலிருந்து கெட்ட ஆவிகள் ஓடிவிடும். அப்புறம் காட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மகாராஜா, அப்படி ஒரு மிருகம் நமக்கு எங்கு கிடைக்கும்? ஒரு பாவமும் செய்யாத மிருகமா? அதனாலதான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். இந்த விசித்திரமான ஆள்கிட்ட நம்மளை காப்பாத்துறதுக்கு. சிங்கராஜா பாவம் பண்ணாத அந்த விலங்கை கண்டுபிடிக்க உத்தரவளிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் அந்த பவித்திரமான விலங்கை தேடுறாங்க. நீ எப்பமாச்சும் பாவம் பண்ணிருக்கியா? நாங்க இங்கதான் இருக்கோம். டெய்லி யாரையாவது கொண்டு சாப்பிடுறோம். ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? நானும் பாவம் பண்ணிருக்கேன். நானும் ஒரு விலங்கை காதலிச்சு அதை ஏமாத்திட்டேன். யாராவது மனசை உடைக்கணும்னா ஏதாவது பெரிய விஷயம். எல்லா விலங்குகளும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பவித்திர விலங்கை தேடுறாங்க. ஆனா யாருக்குமே அந்த மாதிரி விலங்கு கிடைக்கல. யாருக்காக அந்த அழகு ராணி கிடைச்சாங்களா? ஏதாவது பாவம் செஞ்சீங்களா? இல்லையே மகாராஜா. பாருங்க, இங்க ஒரு விசித்திரமான பிராணி கிடைச்சிருக்கு. விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் பாவம் பண்ணியிருக்கான்னு. உங்களை விட கொடூரமான மனுஷன் இருக்கானா இங்க? அதை விட கொடூரமானது எதுவுமே இல்லையே. அப்படின்னா அவளோட ஜோடிமான்? இதுக்கு தான் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் வேண்டாம்னு. அதான் அதுக்கு முன்னாடி அது ஓடி போயிடுச்சு. அப்ப அதுவும் பாவம் தானே? அந்த மாதிரி நேரத்துல சிங்கராஜா ஓநாய் கிட்ட கேக்குறாரு, கழுத, இதெல்லாம் வாங்கூடே நீ வச்சுக்கோ உன்னோட மஜாவை. இதாவது உதவினா மட்டும் என்கிட்ட சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. தெரியலையே இப்போ இங்க என்ன நடக்கும்னு. எல்லா விலங்குகளும் சோகமா அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ராத்திரி நேரத்துல சிங்கராஜா தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப திரும்பவும் அவர் கனவுல அந்த பாப்பா வராரு. ஆளு நீங்களா? புனிதமான மிருகத்தை கண்டுபிடிக்க முடியலையா? எல்லா விலங்குக்கும் பாவம் தான்.
இப்ப நீங்க சொல்லுங்க எந்த விலங்கு கரெக்டா இருக்கும்னு. காட்டின் எல்லையில் சமேலி என்ற ஆடு இருக்கிறாள். அவள் எந்த பாவமும் செய்யவில்லை. நாளைக்கு நான் கண்டிப்பா போய் நான் அவளை பார்க்க போறேன். மங்களம் உண்டாகட்டும். அடுத்த நாள் காலையில எல்லாரையும் திரும்ப கூப்பிடுறாரு. கேளுங்க, நேத்து ராத்திரியில என் கடவுளை என்ன சொன்னாருன்னா, இந்த காட்டுல சம்மேலின்னு ஒரு ஆடு இருக்குது, அது ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்குன்னு சொன்னாரு. உடனடியாக அந்த ஆடை சந்திக்க வேண்டும் மகாராஜா. இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் அந்த ஆட்டை நோக்கி போறோம். சாயந்தரம் ஆனோன்னு எல்லா விலங்குகளும் சமேலியை பார்க்க அந்த பஞ்சாயத்து இடத்துக்கு போறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் சமேலி ஆட பாக்குறாங்க. எல்லாரும் அவகிட்ட போறாங்க. என்ன உன் பேரு சம்மேலி தானே? ஆனா நீங்க எல்லாம் யாரு? ஆனா இங்க என்ன பண்றீங்க? என் பேரு சிவசிங், நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. அப்புறம் சிங்கராஜா எல்லா உண்மையும் சமேலிட்ட சொல்லி சமேலிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஒருவேளை அந்த கல்லை நான் தொட்டு உங்க பாவம்லாம் போச்சுன்னா நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். அப்புறம் சிங்கராஜா சமேலியை கூட்டிட்டு குகைக்கு போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் குகை கிட்ட வந்துடுறாங்க. சொல்லுங்க மகாராஜா, நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ அந்த கல்லை தாண்டி போகணும். நீ அப்படி பண்ணாதான் எங்க சக்தி திருப்பி கிடைக்கும் எங்களுக்கு. சமேலி ஆடு அந்த கல்லை தொடுறா. ஆனா காட்டுல இருக்கிற விலங்குகளோட சக்தி திரும்ப வரல. நான் இப்பொழுதும் பலவீனமாக இருக்கின்றேன். என் சக்தி இன்னும் திரும்பி வரலையே. இப்போ என்ன செய்வது மகாராஜா? தெரியல. எல்லாரும் சோகமா திரும்ப காட்டுக்குள்ள வராங்க. ஆள் சொன்னதை எப்படியோ நம்ம செஞ்சுட்டோம். அப்படி இருந்தும் சக்தி திரும்பி வரலையே. இப்ப என்ன பண்றது? அப்ப அங்க சின்ட்டுன்னு ஒரு முயல் வருது. மகாராஜா, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லு. மகாராஜா, நீங்க எந்த ஆடை குகைக்குள் கொண்டு சென்றீர்களோ அது உண்மையில் ஆடே இல்லை. என்ன? நான் உணவு தேடி செல்லும் பாதையில் நரி வீட்டின் அருகில் அப்பொழுது நான் என் கண்ணால் பார்த்தேன். நான் உன்னோட உருவத்துல மாறி காட்டுல இருக்கிற விலங்கு மட்டும் இல்ல சிங்கராஜாவை சேர்த்து ஏமாத்திட்டேன். ஆனா நீ இப்படியே பண்ற. நான் இந்த காட்டோட ராஜாவாக நினைக்கிறேன். அப்படி நீ அந்த பாறையை தொட்டிருந்தால் எல்லோருக்கும் சக்தி திரும்ப கிடைத்திருக்கும். ஆனால் நான் விரும்பவில்லை யாருக்கும் சக்தி திரும்ப வேண்டும் என்று. நான் இந்த காட்டிற்கு ராஜாவாக ஆசைப்படுகிறேன். அப்படியா? இதா விஷயமா? அப்பனா அந்த வீடியோ பார்த்து என்ன பதில் சொன்ன எனக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் காட்டுக்குள்ள பரவிடுது. எல்லா விலங்குகளோட சக்தியும் திரும்ப வந்துருச்சுன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நரி அந்த குகைக்குள்ள வருது. நீ இங்கு இருக்கும் போது அவர்களுக்கு சக்தி எப்படி திரும்பியது? நான் இங்கு வருத்தத்தில் இருக்கிறேன், நீ சிரிக்கிறாயா ஆடே? நான் ஏன் சிரிக்கிறேன்னா, ஏன்னா நான் ஆடு கிடையாது. இததான் சொல்லுவாங்க, ஒரு கிளையில ரெண்டு பாங்க. ஆட்டுக்கு பதிலாக நீ எப்படி இங்கு வந்தாய்? அதனாலதான் அந்த ஆடு வரதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னேன்ல. அது வரைக்கும் நீ என்ன தூங்கிட்டா இருந்த. அந்த ஆட்டை பிடிச்சு கெட்டி போட்டு இங்க கெட்டி கண்டிப்பா வைக்கணும். நாங்கள் நேற்று ராத்திரி அந்த புனித ஆட்டை எடுத்துக்கொண்டு குகைக்குள் போய்விட்டோம். அப்புறம் அந்த ஆடு பாறையை தொட்டவுடன் எங்கள் சக்தி திரும்ப கிடைத்து விட்டது. இதை கேட்டோன்னா அந்த நரி குகைக்குள்ள வரான். மகாராஜா, இந்த கேவலமான விஷயத்தை இப்ப என்ன பண்ண? அதை அடிச்சு சாப்பிட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு. இல்ல மகாராஜா, இவரை மன்னிச்சிருங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சமேலி தப்பு பண்றதை விட அதை மன்னிக்கிறவங்க தான் பெரியவங்க மகாராஜா. இவனை மன்னிச்சிருங்க. பாத்தியா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. மறுபடியும் மன்னிப்பு கேட்டு வராத. இது சாதாரண ஆள் இல்ல. அரசனாக வேண்டும் என்ற ஆசையில் நான் என் கடமையை மறந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. சமேலி சொல்றத கேளு. சீக்கிரம் போய் மன்னிச்சிட்டேன். எல்லாரும் மன்னிக்கவும் ஓநாய் சந்தோஷமாயிடுது. அவங்க சக்தி கிடைச்சோன்னு எல்லா விலங்குகளும் சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழ்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.